ஆம்பளை காலுங்க இது. கால் அடையாளம் பாருங்க, இது பாருங்க, என் கால் குட்டை கால், ஆம்பளை கால் உள்ளே வந்து போயிருக்கான். இது யார் தெரியுமா? யார் தெரியுமா வந்து போயிருக்குது? பக்கத்தில் இவன் மச்சான் அவனும் சகல் படிங்க. பிரியா புருஷனும் லக்ஷ்மி புருஷனும் வீட்டில் இருக்கிறானுங்க. அதில் பிரியா புருஷன் தான் வந்துட்டு போயிருக்கான். அவனுடைய கால் தடம் இது பாருங்க, ஈரம். ஏன் கால் தருங்க பாருங்க, வெள்ளை பார்த்தியா பாருங்க. உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் இன்னும் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் பாருங்க. கால் தடத்தை பாருங்க, பார்த்தீங்களா? என் கால் இது என் கால். இந்த பாருங்க தடத்தை பாருங்க, பார்த்தீங்களா? ஈரப்பதம் பார்த்தீங்களா? இந்த பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வருது. இது பாதம், குதி பாதம். இந்த பாருங்க, இப்போது இதிலேருந்து வருது பாருங்க, நீட்டு கால். இப்போ என் கால் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, குட்டைக்கால் கரெக்டாக போடுங்குது பாருங்க, கரெக்டாக போடுங்குது பாருங்க குட்டைக்காலுக்கு. ஸோ ஆம்பளை தான் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. சாப்பாடு அங்கே இருக்குது, சாப்பாடு இங்கே இருக்குது, சாம்பார் அங்கே இருக்குது. இது மாதிரி நான் வெளியே போயிட்டு பிறகு இந்த லாக்கு தந்தாங்களா, இதில் டூப்ளிகேட் சாவி வச்சுருப்பாங்க, இல்லை இது தந்தாங்களா தெரியாது. திறந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து என் சாம்பாரில் இல்லை சாப்பாட்டில் கக்கூசு கலந்துருப்பாங்க, இல்லை யூரின் கலந்துருப்பாங்க, அதோட கூட விஷத்தன்சி ஸ்லோ பாய்சன் கலந்துருப்பாங்க. இதே மாதிரி தான் டெய்லி பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டு இந்த மகேஸ்வரி தான் வந்த அடையாளம் பார்த்தா இங்கிருந்து தான் வந்திருக்காங்க, வந்த அடையாளம். இதே மாதிரி தான் நான் வெளியே போயிட்டேன். உள்ளே வந்தால் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருந்தா அதில் கக்கூஸ் கலக்கிறது, யூரின் கலக்கிறது, அதில் ஸ்லோ பாய்சன் கலக்கிறது. டிச்சு தண்ணி, அந்த டிச்சில் தான் எல்லா கக்கூஸ் தண்ணியெல்லாம் விடுறாங்க, அதை எடுத்து வந்து கலக்குவாளுங்களே இவளுங்க. இவன் தான் பக்கத்து வீட்டு மகேஸ்வரி, பிரியா புருஷனை வீட்டில் இருக்கிறாங்க, லட்சுமி புருஷனை வீட்டில் இருக்கிறாங்க. இவனுக்கு இருந்தாலும் அதுதான் குத்தலாம். நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. நைட்டு பார்த்தா அடி வயிறு அப்படியே பிளேடு கொடுத்து அடுத்த மாதிரி. இவனுக்கு வந்தாலே என் அடி வயிறு வந்து வெடிச்சு போயிடும். என்ன பண்ணுறானுன்னு தெரியாது. கிட்னி வேறு வலி வேறு. ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இவனுக்கு வந்தாலே இவனுக்கு போகிற வரையிலும் ஒன்று கிட்னி வலிக்கும், இல்லை அடி வயிறு வெடிச்சு போகும், இல்லை எதுனா ஒன்று ஆகும். செத்து போய் இப்போ இந்த கம்நாட்டிங்க 2 கம்நாட்டிங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ரெக்கார்ட் பண்ணுங்கள்.